எல்லோருக்கும் வணக்கம். "நிழலாய் வந்தாய்" அப்படிங்கிற டைட்டில்ல தான் நம்ம ஒரு எக்ஸலன்ட்டான லவ் ஸ்டோரிய கேட்டுட்ருக்கோம். நேத்து வரைக்கும் என்ன கேட்டோம் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு பூகம்பமே வெடிக்கும். அந்த பூகம்பத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா திடீர்னு ஒரு பெரிய ஷாக் குடுப்பாங்க வேதாவுக்கும் அண்ட் அனுவுக்கும். அது 2 பேருக்குமே பெரிய பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். பட் அவங்க அம்மா அது குடுத்ததுல 2 பேருக்கும் அவ்ளோ ஹாப்பி. முக்கியமான ஒரு ஆளுக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு ஹாப்பி. அது வேற யாரும் இல்ல, ஸ்ரீ தான். எனக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கும். ஸோ அவங்க அம்மா கெளம்பிடுவாங்க. இவங்களும் வீட்டுக்கு போலான்ட்டு கெளம்புவாங்க இல்லையா? ஸோ அது என்னது கேப் எல்லாம் புக் பண்ணிட்டு உள்ள ஏறி உட்காந்ததுக்கப்புறம், இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஸ்ரீ உட்காந்துட்டுருப்பான். அப்போ அ ஸ்ரீ சொல்லுவான், "அம்மா டியூட் இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க" அப்படின்னு சொல்லுவான். இவன் ஏன் இப்படி கூப்பிடுறான் அப்படின்ட்டு உடனே, "என்னாச்சுடா? என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ஸ்ரீ என்ன பண்ணுவான், வேதாவுக்கு ஒரு முத்தம் குடுப்பான். டியூடுக்கு ஒரு முத்தம் குடுத்து, "டியூட் ரொம்ப தேங்க்ஸ் டியூட். அம்மா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தேங்க் யூ டியூட்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உடனே இருந்துகிட்டு அவங்க அம்மா "சரி எனக்கு எதுக்குடா குடுத்த?" அப்படின்னா, "நீ சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கம்மா. அதனால உனக்கு குடுத்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ. உடனே நம்மளோட அனு கம்முனு இருப்பாங்களா? அவங்களோட சேட்டை ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அனு சொல்லுவாங்க ஸ்ரீகிட்ட, "அ அனு சாரி ஸ்ரீ, அ நீ மட்டும் தான் குடுப்பியா? உங்க அம்மா குடுக்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அம்மா கரெக்ட்டு தானே! எவ்ளோ ஹாப்பியா இருக்கோம். இவ்ளோ ஹாப்பியா இருக்கோம்னா, அதுக்கு யாரு காரணம்? அ அனு தானே! அப்ப என் டியூடுக்கு நீ கிஸ் குடுக்கணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "டேய் இவ்ளோக்கு காரணம் உங்க அனு ஒண்ணும் கிடையாது. அவங்க அம்மா தான்" அப்படி சொல்லுவாங்க. "ஐயோ! அம்மா தெரியும். பாட்டிக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன சர்ப்ரைஸ்?" "பாட்டி ரிட்டர்ன் வரும்போது நான் நெறைய ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு வாங்கி தருவேன். அவங்களுக்கு நெறைய ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் எல்லாம் நான் வாங்கி தருவேன்" அப்படின்னு சொல்லுவான் ஸ்ரீ. "ம். அப்போ வாங்கி தரட்டும். இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே அனு இருந்துட்டு, "என்னடா! அப்போ நான் எதுவுமே பண்ணலையா? எல்லாமே எங்க அம்மா மட்டும் தான் பண்ணாங்களா? எனக்கு ஒண்ணும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அனு அனு இருந்து ஸ்ரீ இருந்துட்டு, "ஆமா டியூட். எனக்கு தெரியும். நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. பாட்டிக்கிட்ட நெறைய பேசுனீங்க. எனக்கு தெரியும். அம்மா அ டியூட் கூட பாவம் தானம்மா. ஒரே ஒரு முத்தம் தானே குடும்மா ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். "நோ. அவங்க எதுவும் பண்ணல. எல்லாமே அம்மா தான் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு எதுவும் கிடையாது" அப்படின்னு சொல்லுவாங்க வேதா இருந்துகிட்டு. அனு இருந்துகிட்டு, "ஸ்ரீ இங்க பாத்தியா? உங்க அம்மா எனக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐ மீன் நான் ஆசைப்பட்டு ஒண்ணே ஒண்ணு கேட்டேன். அது கூட குடுத்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் இப்படி இருக்கதுல உங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்ல போல ஸ்ரீ" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இருந்துட்டு, "அம்மா பாரும்மா டியூட் ரொம்ப ஃபீல் பண்றாம்மா. ப்ளீஸ்மா" அப்படின்னு சொல்லுவான் ஸ்ரீ. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, "அனு" அப்படிங்கிற ரியாக்ஷன் மட்டும் குடுப்பாங்க. இப்படி மொறைக்கிற மாரி. அவங்க அப்படியே எதுவும் தெரியாத மாரி சின்னதா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஸ்ரீகிட்ட சொல்லுவாங்க. "பாத்தியா ஸ்ரீ, நீ குடுத்த, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆசைப்பட்டு நான் கேட்கிறேன். உங்க அம்மா குடுக்க மாட்டேங்கிறாங்க பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. "அம்மா டியூட் பாவம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காம்மா. ஒரே ஒரு கிஸ் தானே குடுத்துடேம்மா" அப்படின்னு சொல்லுவா ஸ்ரீ. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வேற வழி ஆப்ஷன் இல்லல்ல. அவன் குட்டி பையன் சொல்லும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம, அவங்களும் சரி அப்படின்னு குடுக்கல. "சரி நான் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீகிட்ட. "வா டூட் இப்போ ஓகேவா?" "எங்க சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. குடுக்க மாட்டேங்கிறாங்களே" அப்படின்னு சொல்லுவாங்க. "டியூட் நீங்க போய் வாங்கிக்கோங்க டியூட்" அப்படின்னு சொல்லுவா ஸ்ரீ. அதுக்கப்புறம் உடனே இவங்க ஃபேஸ் எடுத்துட்டு போய் காமிச்சு, கன்னத்த காமிச்சு, இப்படி கை கையெடுத்து கன்னத்துல வச்சு, ஒரு கிஸ் குடு" அப்படிங்கிற மாரி அவங்க கண்ண அவங்களுக்கு காமிச்சுக்கிட்டு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே உட்காந்துட்டுருப்பாங்க. அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஸ்ரீ பார்த்துட்டுருக்கான். ஸோ குடுத்து தான் ஆகணும். எஸ்கேப் ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணதும் பயங்கரமா இருக்கும் அணுவுக்கு. சொல்லவே தேவையில்ல. அப்படி ஒரு என்ன சொல்றது? அ ஒரு ஒரு யான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லா பலமா இருக்கடா, நல்லா தெம்பா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி அவங்களுக்கு ஒரு பலம் கிடைச்சிடும். இந்த ஒரு கிஸ்ல சின்னதா ஒரு கிஸ் தருவாங்க. அந்த முத்தத்திலேயே அவங்களுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கும் நம்மளுடைய அணுவுக்கு. அந்த ஹாப்பிய செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு, "சரி வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு ஜாலியா போவாங்க. ரொம்ப ஜாலியா போவாங்க. போம்போது ஸ்ரீ இருந்துட்டு சொல்லுவா, "அம்மா, அம்மா, அம்மா, அம்மா அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாம். ப்ளீஸ், 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 ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லுவா.
ம். "நீ முடிவு பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லுவாங்க வேதா. உடனே வந்துட்டு, "அதான் பையன் ஆசைப்படுறான்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம சாப்பிட்டு போலாம். ஆனா நாங்க இங்கேயே இறங்கிக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிரைவர் கிட்ட சொல்லிட்டு அங்கேயே இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு, தெம்பா ரொம்ப நிம்மதியா வீட்டுக்கு போவாங்க. ஹோட்டல்ல நார்மலா அவங்களுக்கு பிடிச்ச மாரி சாப்பிட்டுட்டு, வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுக்கு கிளம்பி போனதும், "அனு அப்பா! செம்ம! செம்மையா இருக்கு. இன்னைக்கு தான் எதையோ சாதிச்ச மாதிரி இருக்கு. இருக்கிற பிரச்சனைலாம் முடிஞ்சுச்சு. நான் எப்பிடிடா அம்மாகிட்ட சொல்றதுன்னு நெனச்சிட்டு இருந்தேன்." ஸோ அம்மாகிட்ட ஒரு வழியா அவங்களே கண்டுபிடிச்சுட்டாங்க. அப்படி இப்படின்னு போயிச்சு ஒரு வழியா. இப்போ எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. ஆனா, இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அனு. உடனே வேதா இருந்துட்டு, "இன்னொரு பிரச்சனையா? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வேதா. உடனே ஸ்ரீ வந்துட்டு, "ஆமா டூட். இன்னும் என்ன பிரச்சனை இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே டூட்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லடா, இல்ல. எங்க அப்பா வருவாரு. அவரு மிகப்பெரிய ஹிட்லர். அவர சமாளிக்கிறது பெரிய பாடு. பாவம் எங்க அம்மா என்ன பாடுபட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. எப்ப இந்த விஷயத்த சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்." "ஆ போடுங்க டூட், போடுங்க டூட்" அப்படின்னு சொல்லுவான் ஸ்ரீ. உடனே அவங்க அம்மா கால் பண்ணி, "ஆ அம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன இப்பதான் வீட்டுக்கு போனீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமாம்மா, நீங்க?" "நான் இன்னும் ட்ராவல்ல தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க." அண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. ராகமா இருப்பாங்க. அண்டு அப்படின்ட்டு. அப்போ உங்க அம்மா வந்துட்டு, "நீ பயப்படாத. நான் ஒரு சரியான டைம் பார்த்து நான் உங்க அப்பாகிட்ட இதெல்லாம் நான் சொல்றேன்." அப்படின்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அந்த அவங்களோட ஸ்லாங்லே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா புரிஞ்சுகிட்டு, "நான் சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இருந்துட்டு, "எங்கடி என் பேர பையன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ம் இப்பல்லாம் என்ன கண்டுக்கிறது இல்ல. அவன் தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "குடு குடு நீ அவன்கிட்ட குடு ஃபோன" அப்படின்ட்டு. "ஹாய் பாட்டி." "நீங்க இன்னும் வீட்டுக்கு போகலையா? நாங்க இப்ப தான் வந்தோம். ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டோம் பாட்டி." "பாட்டி, நான் உங்களுடைய ஃபுட்ட ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பாட்டி. எனக்கு இங்க யாரு டெய்லியும் பால் தருவா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவா. "சீக்கிரமே நான் வந்துருவேன்டா கண்ணா" அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. "சரி பாட்டி, நீங்க பார்த்துக்கோங்க. தாத்தா கிட்ட பேசுங்க பாட்டி. மறுபடியும் அம்மாவும், அணுவும் பிரியாம பார்த்துக்கோங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி" அப்படின்னு சொல்லுவா. ஸ்ரீ இருந்துட்டு, "சரிடா கண்ணா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நீ செம்மத்து குட்டியா, ஒழுங்கா படிக்கணும். சரியா?" அப்படி சொல்லுவாங்க. "சரி பாட்டி. இனிமேல் நீங்க சொல்றத நான் கண்டிப்பா கேட்பேன். ஒழுங்கா படிக்கிறேன் பாட்டி" அப்படி சொல்லுவாங்க. "சரி சாப்பிட்டல்ல, சமத்தா போய் தூங்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி பாட்டி. நான் கூட காலைலேருந்து ரெஸ்ட் எடுக்கல. நான் போய் தூங்குறேன் பாட்டி. குட் நைட் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருந்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் உடனே இருந்துட்டு, "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன வச்சுட்டு நார்மலா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இருந்துட்டு அனு சொல்லுவாங்க, "ம் வேற என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க இவங்க. "வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல. போய் தூங்க வேண்டியதுதான். காலைலேருந்து அப்படி இப்படின்னு நடந்து கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ம் கரெக்ட்டு தான்ல. காலைலேருந்து ஒரே சுத்திக்கிட்டு இருக்கோம். சரி ரெஸ்ட்டே இல்லல்ல. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல. அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "ம் சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் நான் ஸ்ரீய தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே. டயர்டா இருக்கா வேதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அனு. "டயர்டா தான் இருக்கு. காலைலேருந்து அங்க இங்க சுத்திக்கிட்டே இருந்தோம்ல. அதுவும் 2, 3 நாளா சரியா தூக்கம் வேற இல்ல. ஸோ இன்னைக்கு போய் தூங்கணும். நல்லா நிம்மதியா தூங்கணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! ஆனா எனக்கு தூக்கம் வரலையே" அப்படிம்பாங்க. "தூக்கம் வரலன்னா ஏதாவது ஒர்க் இருந்தா நீ பாரு. புக்ஸ் படிப்பல்ல, இந்த புக்ஸ் படி. நானும் ஸ்ரீயும் போய் தூங்குறோம்" அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு, "வேதா" அப்படிம்பாங்க. "என்ன?" "கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு போ" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல நான் போய் ஸ்ரீய தூங்க வைக்கணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. வேதா இருந்துட்டு. அப்போ ஸ்ரீ சொல்லுவா, "அம்மா நோ ப்ராப்ளம். எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் இங்க நல்லா தூங்குவேன். நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்ஜாய்" அப்படின்ட்டு போவா. அதுக்கப்புறம் உடனே அனு இருந்துட்டு, "டேய் டியூட் ரொம்ப தேங்க்ஸ்டா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா" அப்படின்னு சொல்லுவாங்க அனு. "ஓகே டியூட். நோ ப்ராப்ளம். நாளைக்கு 2 சாக்லேட்டா வாங்கி குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லுவா. "ஆ இன்னும் 2 கூட சேர்த்து வாங்கி தரேன். அடி போடா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சாக்லேட்ஸ் டியூட் சாக்லேட்ஸ் தானே கேட்டேன். உங்க அம்மாகிட்ட சொல்லவா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அவங்க தான் கேட்டுட்டு இருக்காங்களே டியூட். சாக்லேட்ஸ் நெறைய சாப்பிடக்கூடாது. ஓகேவா?" "சரி ஓகே. வேற ஏதாவது வாங்கி குடுங்க. எனக்கு வேற ஒரு ரிமோட் கார் வாங்கி குடுங்க" அப்படின்னு சொல்லுவா. "சரிடா வாங்கி தரேன். இப்ப போய் சமத்து குட்டியா தூங்கு போ" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே டியூட் டியூட் என்ஜாய்" அப்படின்ட்டு போவா. இவனுக்கெல்லாம் வந்த வாழ் பாரு. "ஏய் போடா" அப்படின்னு சொல்லுவாங்க அனு. வேதா அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
"என்ன?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஒண்ணும் இல்ல. எப்படி உன் பையனுக்கு இதெல்லாம் புரியுது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேதா அனு வந்து வேதா கிட்ட கேட்பாங்க. "அவனுக்கு அவ்வளோலாம் தெரியாது. சும்மா நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கணும், சண்டை போடுவோம்ன்னு தெரியும்ல. அதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ம். இவ்ளோ பேசுறான் எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ சொல்லுவா வேதா வந்து சொல்லுவாங்க, ஏன்னா என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் என் பையன்கிட்ட சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா. அ எனக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் அவன் தான். நான் சிரிச்சாலும் அவன்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அழுதாலும் நான் அவன்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி அவனுக்கு என்னோட பெயின்ஸ் அ என்னங்கிறது உணர்ற ஏஜ் கிடையாது. பட் அம்மா ஹேப்பியா இருக்காங்க, சேடா இருக்காங்க. அது அவனுக்கு புரியும். ஸோ நான் உன் கூட பேசிட்டு இருக்கிறது ஹேப்பியா இருப்பேன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் அப்படி சொல்லிட்டு போறான்." ம். பரவாயில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே. நம்மளும் போய் தூங்கலாமா? ரொம்ப நேரம் ஆச்சாவும் போய் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதா தூங்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தூங்காம ரொம்ப டயர்டா இருக்கு அனு அப்படின்னு சொல்லுவாங்க. ம். இவ வேற டயர்டா இருக்குங்கிறா. எனக்கு வேற தூக்கம் வரல. என்னடா பண்றது? எதுவுமே எப்படி இவள சமாளிக்கிறது தெரியலையே! சரி தூங்குறேங்கிற, சரி நீ போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அனு இருந்துகிட்டு. தூங்கணும் தான். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஃப்ரெஷ் ஆகணும் அப்படி சொல்லுவாங்க. காலையிலேருந்து அங்க இங்க சுத்திட்டு இருந்தோம். ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் தூங்குவேன். ஸ்ரீய தூங்க வச்சுட்டு, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! ஸ்ரீ தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து தான் தூங்குவியா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா அப்படி சொல்லுவாங்க. ஓ! ஓகே, ஓகே. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்ல. நீ போய் ஃப்ரெஷ் ஆகு அப்படிம்பாங்க. ம். சரி அப்படின்ட்டு அவங்களும் எந்திரிச்சுட்டு போயிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் ஒரே வீட்ல ஒண்ணா இருக்க போறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவாங்க. அதுக்குள்ள அந்த குட்டி பையன் தூங்கியே தூங்கிருவான். ஏன்னா, சின்ன பசங்க ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? குட்டி பசங்க. ஸோ சீக்கிரமாவே தூங்கிடுவாங்க. அதுவும் அதில நம்மளோட ஸ்ரீ வந்து சமத்து குட்டி. அதனால சீக்கிரமாவே தூங்கிடுவான். தூங்குனதுக்கப்புறமா இவங்க இருந்துட்டு நம்மளோட அனு என்ன பண்ணுவாங்க, திடீர்னு காணாம போயிடுவாங்க ரூமுக்கு. ரூம்ல இருந்து எங்கேயோ போயிடுவாங்க. சரி இவங்க என்ன நெனைப்பாங்க, ஓகே அவங்க அம்மா வந்து ரீச் ஆயிருப்பாங்க. அவங்க அம்மா எதுவும் ஃபோன் பண்ணியிருப்பாங்க, பேச போயிருப்பாங்க அப்டின்ட்டு, இவங்களும் நார்மலா பார்த்தீங்க அப்டின்னா, எதுவும் கன்சிடர் பண்ணிக்காம போயி குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வெளில வருவாங்க. அப்பயும் ஆள் இருக்க மாட்டாங்க. "எங்க போனா இவ?" அப்டின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு இவங்க டோர் கிட்ட போவாங்க. எட்டி பார்க்கலாம் அப்டின்ட்டு. அந்த பால்கனி எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஒரு டோர் கிட்ட இருக்கும். போயிட்டு எட்டி பார்ப்பாங்க. பேக் சைட்லேருந்து எங்கேயோ மறைஞ்சு அதாவது டோர் பால்கனிக்கு போறது பேக் சைடு வீட்டுக்கு. ரூமோட பேக் சைடுல தான் பால்கனிக்கு போற வழி இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வீடு வீடு இருக்கும் இல்லையா? கிச்சன் ரூம் ஒரு சைடுல இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, கிச்சன் ரூமுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. இவங்க கரெக்ட்டா பால்கனி போவாங்க. இவங்க பால்கனி போறது, "இந்த நேரத்துக்கு இவ ஏன் எங்க போறா? டயர்டா இருக்கு தூங்க போறேன்னு சொல்லிட்டு எங்க போறா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மெதுவா பின்னாடி பூனை மாரி பொறுமையா போயி பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுவாங்க. வேதா பக்குன்னு பயந்துருவாங்க. பயங்கணும் ஒரு செகண்ட் அவங்களுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சுடும். துடிக்க ஆரம்பிச்சது, "ஐயோ! நீயா? நான் பயந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன்? இங்க வேற யார் வரப்போறா?" "இல்ல நீ காணோமா, ஸோ திடீர்னு வரவும் நான் பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இங்க என்ன தவிர வேற யாரும் வரமாட்டாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். அது என்னமோ கரெக்ட்டு தான். நீயே சரியான கேடி. இதுல இந்த ரூமுக்கு வேற யாராச்சும் வரப்போறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்ன சொன்ன இப்போ? என்ன கேடி நான் சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா." "ம். கேடி இல்லையா? கேடி என்னலாம் வேலை பார்க்கும் அப்படின்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்னலாம் வேலை பார்க்கும்?" "அது நெறைய வேலை பார்க்குமே, தெரியாதா உனக்கு?" "கேடின்னு சொல்ல தெரியுது. அந்த கேடி என்ன வேலை பார்க்கும், அதெல்லாம் உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ம்ஹ்ம். அதெல்லாம் எனக்கு தெரியாது" அப்படி சொல்லுவாங்க. "உனக்கு ஓகேன்னா சொல்லு, அந்த கேடி என்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அம் ஒண்ணும் தேவையில்லையே" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் என்ன இப்படி புசுக்குன்னு தேவையில்லைன்னு சொல்ட்டா எப்படி? நான் நெறைய பிளானோட வேற இருக்கேன். நீ என்னடான்னா புசுக்குன்னு நோ சொல்ட்டா எப்படிம்மா?
நீ வேற நார்மலா சொல்லியிருந்தா கூட, சரி ஓகே அப்படின்னு போயிருக்கலாம். கேடின்னு வேற சொல்லிட்ட. அப்போ அந்த கேடியோட லீலைகள் எல்லாம் காட்டணும் இல்லையா? அத காட்டுனா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேக் சைடு புடிச்சு ஹக் பண்ணிட்டா அவங்க பயந்ததும் விட்டுருவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பக்கத்துக்கு போவாங்க. இவங்க இருந்துட்டு, "அனு, நோ" அப்படிம்பாங்க. "ஆ முடியவே முடியாது. நீ என்ன கேடின்னு சொல்லியிருக்க. அந்த கேடிக்கான வேலைகள் காமிக்கலன்னா, கேடிக்கு வேலை இல்லாம போயிடுமா? சாரி வேல்யூ இல்லாம போயிடுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அனு சொன்னா கேளு. ஸ்ரீ இருக்கா, எந்திரிச்சிருவா." "ஸ்ரீ இருக்கா? இல்ல நான் சொல்லல. அவ தூங்கிட்டு தானே இருக்கா." அப்படி சொல்லுவாங்க. "அனு" அப்படிம்பாங்க. "ம் நான் தான் வேதா" அப்படி சொல்லுவாங்க. "ஸ்ரீ எந்திரிச்சிருவா வேணும். சொன்னா கேளு" அப்படிம்பாங்க. ம்ஹ்ம். இவ்ளோ நாள் இருந்தேன். இதுக்கு மேலலாம் என்னால முடியாது அனு. முடியாது வேதா ப்ளீஸ் அப்படிம்பாங்க. ஐயோ! அனு சொன்னா கேளு. நம்ம போய் தூங்கலாம். எனக்கு டயர்டா வேற இருக்கு அப்படி சொல்லுவாங்க. டயர்டா இருக்கா? அனு ப்ளீஸ் விடு. நான் தான் சொல்றேன்ல எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்ட்டு. ம்ஹ்ம். சாரி வேதா. நான் இந்த மாரி டைம்ல அதெல்லாம் கேட்கிறதாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கொஞ்சம் 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 கொஞ்சமா அவங்க பக்கத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பால் கடையில அந்த கம்பி மாரி இருக்கும்ல, அங்க வந்துரும். அங்க வந்ததும் அவங்க மேடம் வந்து அவங்க அதுக்கு மேல போ முடியாது. "சொன்னா கேளு வேதா. கம்முனு ஓகே சொல்லிடு. இதுக்கு மேல இந்த அடம் பிடிக்கிற வேலைலாம் வச்சுக்க கூடாது. ஓகேவா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அனு வேணாம். நான் கத்திடுவேன்" அப்படி சொல்லுவாங்க. "எது? கத்திருவியா? கத்துடி. கத்து." "என்னது? கத்துடி." "ஆமா. நீ தானே கத்துறேன்னு சொன்ன. கத்துடி. யாரு வரான்னு பார்க்குறேன் நான் தான். கத்துடி." அப்படின்னு சொல்லுவாங்க. அனு வந்துட்டு, "அனு உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. "என்ன ஆச்சா? இதுக்கு மேல என்ன ஆகணும்? இதுக்கு மேலலாம் என்னால பொறுக்க முடியாது. போடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துக்கு போயி, அவங்களுடைய ரைட் ஹேண்ட் இருக்கும் இல்லையா? ரைட் ஹேண்ட் கை வந்து அவங்க ஹிப் மேல போட்டு அவங்கள அவங்க பக்கமா இழுத்துக்கிட்டு, ரொம்ப க்ளோஸ் அப்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அனு மட்டும் பேசுவாங்க. "எவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன் இதுக்காக. இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல வேணாமா. அப்படின்னா விட முடியாது உன்னால. புரியுதா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம்ஹ்ம். ம். வேற?" அப்படிம்பாங்க. "இதுக்கு மேல நான் பேச விரும்பல. ஆல்ரெடி உன்னுடைய பேச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல என்ன பேசணுமோ, அது மட்டும் தான் பேசணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வாய் வார்த்தைக்கெல்லாம் வேலைக்கு இல்ல. நம்ம வேற மொழிகள்ல பேசினா, ஆனா இங்க வேணாம் உள்ள போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கைப்பிடிச்சு அந்த ஹிப்பு பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களோட ஒரு ஒரு கையில ரைட் ஹேண்ட்ல அப்படியே அழுகாம உள்ள தூக்கிட்டு வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் அந்த செவுத்து ஓரமா சாய்ச்சி வச்சுருவாங்க. உள்ள தூக்கி பால்கனியில மேபி வெளியில நெறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள அழுங்காம உள்ள தூக்கிட்டு வந்துருவாங்க. உள்ள தூக்கிட்டு வந்து ஒரு ஓரமா ஒரு செவுத்துல சாய வச்சுட்டு அவங்கள உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. "என்ன ஸ்ரீ எந்திரிச்சிட்டு போறான்" அப்படிம்பாங்க. "அவன் எந்திரிக்க மாட்டான். தூங்கிட்டு இருக்கான்டி" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு வேதா வந்துட்டு, "ம் வேணாம்" அப்படிம்பாங்க. எனக்கு வேணாம்" அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோஸப் போனதும், அவங்க அவ்வளோதான். வேதா வந்து அவ்வளோதான் சரண்டர்ட் ஆயிடுவாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. அப்போ உடனே அனு இருந்துட்டு அவங்களோட ரைட் ஹேண்டு சாரி லெஃப்ட் ஹேண்ட எடுத்து, அந்த காது கிட்ட அந்த தலைமுடிய அப்படியே கோதி விடுவாங்க. அதான் அந்த அந்த டச்சுல வந்து அவங்கள மெய்மறந்து அவங்களுடைய மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிற மாரி சைலண்ட் ஆகி, அவங்களோட ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணதும் அனு ஆல்ரெடி ரொம்ப நேரமா வெயிட்டிங்கு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவாங்களா? அவங்க பெர்மிஷன் குடுத்ததுக்கப்புறம். ஸோ சான்ஸே இல்ல. ஸோ அவங்க ஐஸ் க்ளோஸ் பண்ண உடனே இவங்க அவங்களோட ஃபோர்ஹெட்ல சின்னதா ஒரு கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணுல கிஸ் பண்ணுவாங்க. 2 கண்லயும் கிஸ் பண்ணிட்டு, கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அவங்களுடைய லிப்ல கிஸ் பண்ணுவாங்க. நல்லா அவங்களுக்கு ஒருத்தருக்கு அந்த லிப் கிஸ் அதாவது அந்த லிப் கிஸ்லயே அவங்களோட ஆசைகள் ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டு ஆகுற அளவுக்கும் அவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்டின்னா, மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிப்பாங்க. கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டு,
நம்மளோட வேதா வந்து அணுவ லேசா தள்ளிவிட்டு, அவங்க காதுகிட்ட போய், "டேய் போதும்" அப்படிம்பாங்க. எனக்கு போதும்" அப்படிம்பாங்க. "எனக்கு டயர்டா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "அதுக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்கு" அப்படிம்பாங்க. டயர்டா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு உன்கிட்ட?" அப்படி சொல்லுவாங்க. அப்போ "ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயி ஃப்ரிட்ஜில இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. "என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வேதா. "இதுவா? இது இது" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன இது? ஓப்பன் பண்ணு" அப்படி சொன்னதும், ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. குல்ஃபி. எல்லாரும் இந்த கொஷின்ஸ்க்கு ஐ மீன் எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் வந்து இந்த குல்ஃபிக்காக வெயிட்டிங் இல்லையா? ஸோ குல்ஃபி இப்போ ஓப்பன் ஆகுது பாருங்க. குல்ஃபி. "அடி பாவி! எப்போ போய் வாங்கிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வேதா. "அதுவா? நீ குளிக்க போயிட்டல்ல, டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு தானே போன. அந்த டைம்ல தான் கீழ சத்தம் கேட்டுச்சு. அதான் ஓடி போய் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன்." "ஓ! அதனால தான் கொஞ்ச நேரம் காணாம போயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வேதா. "ஆமா, ஆமா. இந்தா இது சாப்பிடு" அப்படிம்பா. "இந்த நேரத்துக்கு இது ஏன் நான் சாப்பிடணும்?" அப்படிம்பாங்க. "ஏய்! என்ன தெரியாத மாதிரியே நடிக்கிற? அன்னைக்கு எனக்கு உண்மையாலுமே தெரியாது. அதனால தான் நான் கேட்டேன்." "அப்போ இப்போ மட்டும் எப்படி தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வேதா. அப்போ "அதுவா அன்னைக்கு நீயும் தீபிகாவும் என்ன ரொம்ப ஓவரா கலாய்ச்சிட்டீங்கள்ல, அதுக்கு என்ன மீனிங்ன்னு கூகுள் பண்ணேன். கூகுள் அக்கா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க" அப்படி சொல்லுவாங்க. "ச்சீ! வெக்கமா இல்ல உனக்கு? இதுல என்ன வெட்கம் இருக்கு? குல்ஃபி நைட் டைம் ஏன் சாப்பிடுறாங்க?" அப்படின்னா சர்ச் பண்ணேன். தெரியாத விஷயத்த உன்கிட்ட கேட்டேன், நீ சொல்லல. ஸோ வேற வழி இல்ல. அதனால கூகுள் அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. "உங்க கூகுள் அக்கா என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வேதா. "ஏன் இந்த குல்ஃபி சாப்பிட்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அனு. "தெரியாது." "ஏய் நடிக்காதடி" அப்படி சொல்லுவாங்க. "நானும் நடிக்கலப்பா, உண்மைய தான் சொல்றேன்." "உண்மைய சொல்ற விளாடின்னு வேணாம் வேணான்னு சொல்லிட்டு குல்ஃபிய இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படி சொல்லுவாங்க. "தெரியும்டி, உன்னோட வேலையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா சாப்பிடு" அப்படி சொல்லுவாங்க. "சரி பரவாயில்ல சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல நீ டயர்டா இருக்கேன்னு சொன்ன. நான் வேற ரொம்ப தெம்பா இருக்கேனா, ஸோ உன்னோட டயர்ட்னஸ் போக்குறதுக்காகவும் இந்த குல்ஃபி, என்னோட தெம்ப இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த குல்ஃபி. ஸோ இந்த குல்ஃபி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப தெம்பா இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த குல்ஃபிய வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க அனு. "நோ வேதா, சாரி நோ அனு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! குல்ஃபி சாப்பிட்றல்ல, உன்னோட டயர்ட்னஸ் எல்லாம் பறந்து போயிடும். அப்புறம் எனக்கு ஏத்த மாரி அசைவு குடுத்த அப்படின்னா, வளைஞ்சு குடுத்தேன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அழகா, அன்பா உன்னுடைய ஒத்துழைப்பு இருந்தா எனக்கு அதுவே போதும். ஸோ இந்தா 4 குல்ஃபி இருக்கு. உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடு" அப்படி சொல்லுவாங்க. "இவ்வளோ சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்கும். நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். நான் இருக்கும்போது உனக்கு எப்படி சளி பிடிக்கும் தங்கம்? அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது செல்லம். சாப்பிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. "டேய் நீ சரியான கேடி" அப்படிம்பாங்க. இப்போ ஒத்துக்கிறேன்டி நான் கேடி தான். நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோட மொத்த கேடித்தனத்தையும் நான் காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க அனு. இவங்க இருந்துட்டு இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருந்ததும் மோஸ்ட்லி ஐஸ்கிரீமும் காலியாயிடும். ஸோ 2 பேரும் அதுக்கப்புறமா அவங்களோட லீலைகள வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 2 பேரும் அவங்களுடைய ரொம்ப அவங்களோட லவ்க்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. பட் இவ்வளோ நாள் அவங்க 2 பேரும் மனதளவுல அவங்களோட உணர்வுகள ரியலைஸ் பண்ணாங்க. அவங்களோட அன்பு எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த எபிசோட்ல அவங்க 2 பேரும் என்ன ரியலைஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஆசைகள ரியலைஸ் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல எந்த அளவுக்கு ஆசை இருக்கு அப்படிங்கிறத அவங்களோட அன்பு மூலியமா அவ்வளோ அழகா அவங்க 2 பேரும் அம் பரிமாறிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இவங்க அவங்க மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க, அவங்க இவங்க மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அன்னைக்கு நைட் குல்ஃபியோட உதவியோட 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இருக்கிற அன்ப ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. நம்மளோட ஸ்ரீ நல்லா தூங்கிட்டு இருப்பான். அதனால நீங்க அவன பத்தி கவலைப்படாதீங்க. இவங்க 2 பேரும் அவங்களுடைய காதலோடைய ஆசைய, அன்ப ஆல்ரெடி உணர்ந்துட்டாங்க. எந்த அளவுக்கு 2 பேரும் மனசுல நனைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் உணர்ந்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கும் அவங்களோட காதல் எந்த அளவுக்கு 2 பேர் மனசுலயும் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிய வச்சுட்டாங்க. இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் காதலையும் தாண்டி, அன்பையும் தாண்டி ஆசை, ஆசைன்னு ஒண்ணு பொறக்கிற எல்லா மனுஷனுக்கும், எல்லா மிருகங்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும்னு ஒரு ஆசை இருக்கும்.
ஸோ இவங்களுக்கு இவங்க மேலே எவ்வளோ ஆசை இருக்குது, இவங்களுக்கு இவங்க மேலே எவ்வளோ ஆசை இருக்குது. அளவுலால ஒருத்தவங்க மேலே வச்சிருக்கிற ஆசையை சொல்ல முடியாது. அவங்க 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பரிமாறிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் அவங்களோட ஆசைய வந்து முழுசா அந்த நைட் அந்த இரவு அவங்களோட ஆசைய அழகா பரிமாறிப்பாங்க. ஸோ மார்னிங் ஆஸ் யூசுவல் எந்திரிச்சு, ஃப்ரெஷ் ஆயிட்டு, சின்ன சின்ன வெட்கத்தோட, சின்ன சின்ன ரொமான்ஸோட அந்த டேவ வந்து அவங்க முடிச்சுட்டு, மார்னிங் அவங்க ஆஸ் யூசுவல் போல கிளம்பி ஆஃபீஸ் போவாங்க. ஸோ இதுவரைக்கும் இந்த ஸ்டோரிய இந்த எபிசோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடு என்ன அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு நெக்ஸ்ட் எபிசோடு வந்து இந்த ஸ்டோரியோட ஃபைனல் எபிசோடாக இருக்கும். ஃபைனல் எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோட் ஃபைனல் எபிசோட். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது? ஆல்மோஸ்ட் இதுவே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஃபைனல் மாதிரி தான் இருக்கும். பட் ஃபைனல் வந்து கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டோரிய நான் இன்னும் பிரீத் பண்ண விரும்பல. இதுவே போதும். இந்த மூவிஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தாண்டி, நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு சீன் இருக்கு. ஒரே ஒரு எபிசோடு இருக்கு. அந்த எபிசோட்ல சின்னதா ஒரு ட்விஸ்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்னதான் இருக்கு, அதில என்னதான் நான் சொல்லப் போறேன் அப்படிங்கிறத கேளுங்க. சீரியஸாவே நெக்ஸ்ட் எபிசோடும், ஃபைனல் எபிசோடும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் உங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் உங்க சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட் குடுத்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலியமா. நீங்க என்ன ரியலைஸ் பண்றீங்க அப்படிங்கிறதும் வந்துட்டுருக்கு. பட் உங்க சைட்லேருந்து எனக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ற லைக்ஸ் ரொம்ப கம்மியா வந்துட்டுருக்கு. நீங்க அது 2யும் குடுத்தீங்கன்னா, எனக்கு இன்னும் 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 ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அண்டு உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். ரொம்ப, 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 ரொம்ப ரெக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன். ஆ அது என்னன்னா, எனக்கு 4 நாள் லீவ் வேணும். ப்ளீஸ் உங்க சைட்லேருந்து எனக்கு அந்த லீவ் பெர்மிஷன் கிராண்டட் அப்படிங்கிற வேர்டு வேணும். ஸோ ப்ளீஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நான் ஊருக்கு போறேன். ஃப்ரைடே நைட்டு கிளம்புறேன். சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் ஊர்ல தான் இருப்பேன். அகைன் சென்னைக்கு ரிட்டர்ன் வந்து டியூஸ்டே தான் வருவேன். நான் டியூஸ்டே ஆல்மோஸ்ட் நியூ ஸ்டோரி நியூ ஸ்டோரிய அட்லீஸ்ட் சின்னதா ஒரு ஸ்மைல் அது என்ன சொல்றது? ஒரு இன்ட்ரோடக்ஷனாவது குடுக்க நான் ட்ரை பண்றேன். பட் ஏன் நான் இது இப்பவே சொல்றேன் அப்டின்னா, இன்னைக்கு நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு உங்களோட பதில் வரும். பட் நான் திடீர்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போக எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டேன் அப்டின்னா, ஏன்னா ஃப்ரைடே வந்து நான் ட்ராவல்ல இருப்பேன் மோஸ்ட்லி. எனக்கு தெரியல நான் ஃபோன பார்ப்பேனா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா ட்ரெயின் ட்ராவல் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி நான் என்ஜாய் பண்ணும்போது ஃபோன விட்டு கொஞ்சம் தூரமா தான் இருப்பேன். உங்க சைட்லேருந்து எனக்கு நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்டிங்கிறது நான் ஒரு வேள இத நான் ஃப்ரைடே சொல்லியிருந்தேன்னா, நான் பார்க்காம விட்டுருவேன். அதன் ஃப்ரைடே நான் ஒன்ஸ் பார்க்கல அப்டின்னா, நான் அகைன் அதுக்கப்புறம் மண்டே நைட் ரிட்டர்ன் ட்ராவல தான் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் மண்டே தான் பார்ப்பேன். இல்ல டியூஸ்டே மார்னிங் தான் பார்ப்பேன். அதனால தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கே சொல்றேன். நீங்க இன்னைக்கே உங்களோட சைட்ல இருந்து எனக்கு உங்களோட ரெக்வெஸ்ட்ட நான் கேட்குற ரெக்வெஸ்ட்டுக்கு உங்க சைட்லேருந்து ஒரு பெர்மிஷன் கிராண்டட் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன மெசேஜ் வந்துருச்சு அப்டின்னா, நான் ரொம்ப ஹேப்பியா இருப்பேன். எனக்கு உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா, நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. என்னால திடீர்னு உங்ககிட்ட வந்து, நான் 4 நாள் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எனக்கு விருப்பம் இல்ல. அதனால தான் ஏன்னா நான் இந்த பிளான் முன்னாடியே போட்டேன். அப்படி இருக்கும்போது நான் முன்னாடியே சொல்லணும் அப்படிங்கிறது கரெக்ட்டு தானே! யாரா இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? முன்னாடியே போறவங்க ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் குடுத்துருக்கலாம். போற அன்னைக்கு இன்டிமேஷன் குடுக்குறத விட, ஒன் டே முன்னாடியாவது குடுக்கணும் அப்படிங்கிறது நான் நெனச்சேன். அதனால தான் சொன்னேன். ஸோ லாஸ்ட்ல ஒரு 2, 3 மினிட்ஸ் நான் பேசியிருப்பேன். ஸோ ப்ளீஸ் எதுவும் அது வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா, உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க நீங்க நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க என்கிட்ட. எனக்கு ஸ்டோரி வரும், இது சொல்லுவாங்க. திடீர்னு உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், 4 நாள் லீவுன்னு சொன்னா, நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடும். ஸோ ஒன் டே முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா, உங்கள ஓரளவுக்கு நீங்க தேத்திப்பீங்க. அடுத்த நாள் நான் ஸ்டோரி சொல்லும்போதும் ஓரளவுக்கு மனசு நார்மலா ஆயிடும் இல்லையா? ஸோ அப்படி என்னோட மைண்ட் செட் ஒவ்வொரு விதமா நான் யோசிப்பேன். அதில இது ஒரு விதம். அத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 2, 3 மினிட்ஸ் நான் வந்து எக்ஸஸா எடுத்துக்கிட்டேன். ஸோ ரியலி சாரி. இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்ளோ டைம் வேணுமா அப்படின்னு நீங்க நெனச்சிருக்கலாம். பட் சாரி எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால நான் அந்த டைம்ஸ் உங்களோட பெர்மிஷன் இல்லாமலே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ப்ளீஸ் விருப்பம் இருக்கிறவங்க கேட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. இல்லன்னா ஸ்டோரி அதோட முடிச்சிருக்கேன்னா, அதோட நீங்க கட் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் நாளைக்கு தான் ஃபைனல்.
ஃபைனல் கண்டிப்பா இருக்கும். பட் ஃபைனல் எவ்வளோ லென்த் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஷார்ட்டாவே முடிச்சுருவேன். ஸோ உங்க சைட்ல இருந்து எனக்கு எல்லா ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருப்பேன். கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.